கொள்ளைகள் நடக்குது, கோயில்ல கொலை நடக்குது, கோயிலுக்குள்ள இந்து கோயிலுக்குள்ள. அப்ப இந்து அறநிலையத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்து கோயில்ல படுகொலை செய்யப்பட்டு அதை பத்தி பேச மாட்டீங்களா? இப்படி ஒரு ஒரு இடத்தை, ஒரு நிறுவனத்தை பாதுகாக்கக்கூடிய சாதாரண காவலாளிக்கு எந்த விதமான நல உதவியும் கிடையாது. அவனை நல ஒரு 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடிஜி அவர்கள் அறிவித்த, மத்திய அரசாங்கம் அறிவித்த அந்த இன்சூரன்ஸ் 5 லட்சம் காப்பீடு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா கூட இந்த தமிழ்நாடு அரசாங்கம், திமுக அரசாங்கம் இவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பையும் கொடுக்கவில்லை. மற்ற காவலாளியோட வீட்டுக்கு ஏதாவது அமைச்சர்கள் போறாங்களா? சாராயம் குடிச்சு இறந்து போனோம்னா அவங்க வீட்டுக்கு ஓடி போறாங்க. ஒரு கூலி தொழிலாளி என்ன கூட்டம் சேர்த்து அவங்களால ஒரு பெரிய போராட்டம், ஆர்ப்பாட்டம், அரசாங்கத்தை ஸ்தம்பிக்க செய்ய முடியுமா? ஒரு 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் அவங்களுக்கு ஒரு சேலரி கொடுத்தா இந்த அரசாங்கம் என்ன அப்படியே நஷ்டம் அடைஞ்சிருமா? சாலையோர வியாபாரிகளுக்கு அவங்களுக்கு கந்துவட்டி வாங்குறாங்க. கந்துவட்டி வாங்கி வட்டி கட்டுவாங்களா? அவங்க வீட்டுக்கு செலவுக்கு பணம் சம்பாதிப்பாங்களா? காவலாளிகள் ஒரு மசூதியில் கொல்லப்பட்டிருந்தால், இல்லைன்னா ஒரு சர்ச்சில் கொல்லப்பட்டிருந்தால் என்ன நிலைமை வந்திருக்கும்? இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்ட நிலையை அவங்க உருவாக்கி இருப்பாங்க. வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு சாரா தொழில் பிரிவினுடைய சார்பில பத்திரிகையாளர்கள் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக சந்தோஷம், மகிழ்ச்சி அடைகிறோம். என்னோட நம்முடைய மாநிலத்தினுடைய செயலாளர் பாலாஜி ராமன், அதே மாதிரி இன்னொரு மாநில செயலாளர் கிஷோர் குமார்ஜி, நம்முடைய சமூக ஊடக பிரிவினுடைய மாநில பொறுப்பாளர் அட்வொகேட் கோபிநாத்ஜி, நம்முடைய மாவட்ட அமைப்பு சாரா பிரிவினுடைய துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்திஜி, மாவட்ட அமைப்பு சாரா பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் அரவிந்தன் எல்லாம் இருக்கிறோம். முக்கியமாக நம்முடைய கோவில்கள்ல சாமிகளுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி எவ்வளவோ போராட்டங்கள் நடத்தி 2-3 நாள்களுக்கு முன்னதான் ஒரு வழக்கிலிருந்து விடுதலையானோம். அறநிலையத்துறை கோவில்களை, சாமி சிலைகளை, கோவில் சொத்துக்களை, கோவில்ல இருக்கக்கூடிய ஆபரணங்களை பாதுகாக்க தவறிவிட்டது அப்படின்னு சொல்லி அறநிலையத்துறைக்கு முன்னாலே நின்று 2018 ஒரு போராட்டம் நடத்தினதுக்கு அதுக்கு நாங்கெல்லாம் அந்த வழக்குல இருக்கிறோம். அந்த வழக்கு நீதிமன்றம் அந்த போராட்டம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 12 பேரையும் அதை A1 விடுதலை பண்ணாங்க. இப்படி திருக்கோவில்களுடைய அங்க நடக்கக்கூடிய முறைகேடுகளை கண்டித்து ஏராளமான போராட்டங்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியும் சரி, நம்முடைய முந்தைய பணி காலங்களிலையும் சரி தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு வரோம். அதுக்கு ஒரு மிக முக்கியமான கவலைப்படக்கூடிய, நாம வெட்கி தலைக்குறியக்கூடிய அளவுல ஒரு திமுக ஆட்சியில ஒரு திருக்கோவிலுடைய காவலர்கள் 2 பேரு செக்யூரிட்டி கார்டு, அவங்களுக்கு என்ன சம்பளம் இருக்கும்? அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்? எந்த வேலையும் கிடைக்காமல் 57 வயசு 59 வயசுல ஒரு கோவில் காவலாளியா வேலை செய்த 2 பேர்கள் நள்ளிரவுல கொள்ளையர்களால படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். படுகொலை, கோல்டு பிளட்டட் மர்டர். எங்க? கோயிலை பாதுகாத்த அந்த காவலாளிகள். அவங்க அரசாங்கம் அவங்களை கட்டுமான தொழிலாளர்கள், இந்த கேட்டகரி ஆஃப் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு முன்ன நிற்பாங்க. அவங்களுக்கு யாரும் சம்பளம் கிடையாது, PF கிடையாது, கிராஜுவிட்டி கிடையாது, அவங்களுக்கு அரசாங்கத்தினுடைய எந்த சலுகையும் கிடையாது. அப்படிப்பட்ட சாமானிய தொழிலாளர்கள் கோவிலை பாதுகாத்த ஒரே காரணத்திற்காக அந்த கோவிலை கொள்ளையடிக்க வந்த, கோவிலில் இருக்கக்கூடிய பொருள்களை கொள்ளையடிக்க வந்த 2 கொள்ளையர்களால படுகொலை. அவர்களை அதுல ஒருத்தரை சுட்டு பிடிச்சிட்டோம் எல்லாம் அரசாங்கம் சொல்லலாம். ஆனா அவர்களுக்கு என்ன நல்ல, ஒருத்தர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போயிட்டாரு அப்படின்னு 10 லட்சம், போதாது அடுத்த 20 லட்சம் இப்படி எல்லாம் அறிவிக்கிறார். இப்ப தமிழக முதலமைச்சருக்கு நேற்றைக்கு இந்த படுகொலை சம்பந்தமா நம்முடைய அமைப்பு சாரா பிரிவினுடைய சார்பில் நம்ம ஒரு ஸ்பீட் போஸ்ட்ல ஒரு கோரிக்கை வச்சு கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். அடுத்த கோரிக்கை வச்சிருக்கிறோம். என்ன கோரிக்கை? அந்த தொழிலாளர்களை பத்தி நம்ம வருத்தப்படும். மானிய தொழிலாளர்கள் அவங்க குடும்பம் என்ன ஆகும்? ஒருவர் 59 வயசுல ஒரு கோவில் பாதுகாப்புக்கு ஒரு கூலி தொழிலுக்கு போகணும்னு அவருடைய குடும்பம் எந்த கஷ்டமான ஒரு நிலையில இருந்திருக்கணும். அப்போ இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக நல்ல வாரியங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. உடனே அறிவிச்சிருக்க வேண்டாமா? உடனே நாங்க 30 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், இந்த கொலையாளிகளை உடனடியாக கடுமையான தண்டனை கொடுக்கணும். திருக்கோயிலுடைய பேர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ராஜபாளையம் பக்கத்துல இருக்கு. எல்லா பேப்பர், எல்லா நியூஸ் சேனல்லயும் வந்துட்டு தான் இருக்கு இந்த கொடூரமான சம்பவம். அந்த அருள்மிகு நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி திருக்கோயில் ராஜபாளையம் அருகில இருக்கு. அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் 2 பேர் இறந்தவர்கள், பேச்சிமுத்து, சங்கர பாண்டியன் 2 பேர் இறந்திருக்காங்க. இவர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் அவங்களுடைய குடும்பத்திற்கு நிவாரணமாக தமிழக அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அடுத்தது முக்கியமாக இந்த SI அவரை வெட்டியிருக்காங்க அப்படின்னு புகார்ல இருக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு
கொள்ளைகள் நடக்குது, கோயில்ல கொலை நடக்குது, கோயிலுக்குள்ள, இந்து கோயில்களுக்குள்ள. அப்ப இந்து அறநிலையத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்து அறநிலையத்துறை இந்து கோவில்களை பாதுகாப்பதற்கு இருக்குன்னு சொன்னா இந்த படுகொலை எப்படி நடந்தது? படுகொலை நடந்த உடனே இந்து அறநிலையத்துறையுடைய கமிஷனர் உடனே இது மாதிரி ஒரு பிரஸ் மீட்டிங்க போட்டு அவங்களுடைய வீடுகளுக்கு போய் மரணமடைந்த, கொல்லப்பட்ட, படுகொலை செய்யப்பட்ட அந்த காவலாளிகளுடைய வீட்டுக்கு போய் அவர்களுக்கு ஒரு நிவாரணம் எல்லாம் செக் கொடுக்குறாங்க, அப்படி போட்டோ எல்லாம் எடுத்து போட்டு காமிக்கிறாங்க. ஆனால் இப்போ 10ஆம் தேதி நடந்தது. என்ன அறிவிச்சிருக்காங்க? முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு? இந்து கோவிலா இருக்கனால உங்களுக்கு இலக்காரமா இருக்கா? இந்து கோவில்ல படுகொலை செய்யப்பட்டு அதை பத்தி பேச மாட்டீங்களா? கோவில்ல உள்ள வருமானங்கள் எல்லாம் எடுத்துக்கிறீங்க, கோவில்ல உள்ள நகைகள், சொத்துக்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறீங்க. கோயில் உண்டியல அரசாங்கம் எடுத்துக்குது, கோயில்ல உள்ள நிலங்களை எடுத்துக்கிறீங்க, நேரடியாகவும் எடுத்துக்கிறீங்க, கொள்ளையடிக்கிறீங்க. எல்லாம் செய்தும் கூட ஒரு பாவி காவலாளி படுகொலை செய்யப்பட்ட போது அவங்க நிவாரணம் அறிவிக்கிறதுக்கு இப்ப நாங்களே முதல்ல பெட்டிஷன் அனுப்பியிருக்கோம். இல்ல திருப்பியும் நாங்க அறநிலையத்துறை முன்ன போனோம், இல்லைன்னா செக்ரட்டேரியட்டுக்கு முன்ன போறோம், தலைமை செயலகத்துக்கு முன்ன போறோம், போராட்டத்தை அறிவிக்க போறோம். காவலாளிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க வீட்டு முன்னால, ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலும் பெரிய பெரிய பங்களா முன்ன ஒரு காவலாளி நிற்பார். ஒரு கிரவுண்ட் ஸ்போர்ட்ஸ் நடக்கக்கூடிய ஒரு ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியமோ இல்லைன்னா எந்த ஸ்டேடியத்துக்கு போனாலும் அங்க காவலாளி நிற்பாரு. இந்த காவலாளிகள் ஃபேக்டரி முன்ன நிற்பாங்க. இப்படி ஒரு இடத்தை, ஒரு நிறுவனத்தை பாதுகாக்கக்கூடிய சாதாரண காவலாளிக்கு எந்த விதமான நல உதவியும் கிடையாது. அவனுடைய நல ஒரு 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடிஜி அவர்கள் அறிவித்த, மத்திய அரசாங்கம் அறிவித்த அந்த இன்சூரன்ஸ் 5 லட்சம் காப்பீடு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா கூட இந்த தமிழ்நாடு அரசாங்கம், திமுக அரசாங்கம் இவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பையும் கொடுக்கவில்லை. மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்களை கூட உடனடியா போய் யாரோ போய் உங்களுக்கு ஈஸ்வராம் கார்டு இல்லைன்னா மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய 5 லட்சம் ரூபாய் அந்த காப்பீடு இதுக்கெல்லாம் உடனடியா அப்ளை பண்றதுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து யாரா போயிருப்பாங்கன்னு போயிருக்க மாட்டாங்க. எத்தனை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இறந்து போறாங்க. தீப்பெட்டி தொழிற்சாலையில, அதே மாதிரி பட்டாசு தொழிற்சாலையில, இன்னும் பாத்தீங்கன்னா குவாரிகள்லாம் எதுவுமே சட்டபூர்வமா நடக்கிறது இல்ல. இவ்வளவு அடிதான் பள்ளம் தோண்டணும் இருக்கும், ஆனா 500-600 அடி பள்ளம் தோண்டிருப்பாங்க. அதுக்குள்ள இறந்துடுறாங்க. அவர்களுக்கு என்ன நிவாரணம்? 5 லட்சம் ரூபாய். அது ஏற்கு சாதாரணமா நார்மலா அந்த இன்சூரன்ஸ் எல்லா தொழிலாளிக்கும் உண்டு. பணியிடத்துல இறந்து போறக்கூடிய எல்லா தொழிலாளி, எலக்ட்ரீஷியன் இறந்து போறாரு, இல்லைன்னா வேற ஒரு கட்டுமான தொழிலாளி இறந்து போறாரு, அந்த பணியிடத்துல இருந்தா அந்த இன்சூரன்ஸ் உண்டு. அதைத்தான் சொல்றாங்க. அவங்க இதை தவிர என்ன நல உதவி கொடுத்திருக்கிறாங்க? அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலா எப்படி இருந்திருக்கிறாங்க? ஏதோ அமைச்சர் போனாரா? இந்த காவலாளியோட வீட்டுக்கு ஏதோ அமைச்சர்கள் போனாங்களா? சாராயம் குடிச்சு இறந்து போனோம்னா அவங்க வீட்டுக்கு ஓடி போறாங்க. முதலமைச்சர் போனோன்ற ஏன் வரலன்றாங்க. அந்த பகுதியில் உள்ள அமைச்சர் போறாரு, உதயநிதி போறாரு, எல்லாரும் தான் போறாங்க. அப்போ உங்களுடைய கவனம் எல்லாம் சாமானிய கூலி தொழிலாளிகள் பக்கம். இவங்க என்ன பண்ணிடுவாங்க? ஒரு கூலி தொழிலாளி என்ன கூட்டம் சேர்த்து அவங்களால ஒரு பெரிய போராட்டம், ஆர்ப்பாட்டம், அரசாங்கத்தை ஸ்தம்பிக்க செய்ய முடியுமா? இன்னைக்கு கூட துப்புரவு தொழிலாளர்கள் எவ்வளவு நாளா போராடிட்டு இருக்கிறாங்க. துப்புரவு தொழிலாளர்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி இந்த அரசாங்கம் சிந்திச்சிருக்கா? அவங்களுக்கு சரியான கிளவுஸ் கொடுக்கறது கிடையாது, சானிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கறது கிடையாது, அவங்களுக்கு ஒரு டெட்டால் கூட கொடுக்கறது, சோப்பு கூட ஒழுங்கா கொடுக்கறது கிடையாது. அவங்களுக்கு எந்த விதமான பணி நிரந்தரமும் கிடையாது. ஏன் கார்பரேஷன்ல வேலை செய்யக்கூடிய ரோடெல்லாம் காலையில் நம்ம தெருவெல்லாம் பெருக்கக்கூடிய சுத்தம் செய்யக்கூடிய தொழிலாளிகளை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்பவும் மனம் அந்த அளவு நம்ம புண்பட்டு போயிடும். ஆனா அவங்களுடைய அவ்வளவு நாற்றத்திலையும் துர்நாற்றத்துல அவ்வளவு சேஃப்டி இல்லாமல் அவங்களுடைய பணி இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஒரு 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் அவங்களுக்கு ஒரு சேலரி கொடுத்தா இந்த அரசாங்கம் என்ன அப்படியே நஷ்டம் அடைஞ்சிருமா? திவால் ஆயிடுமா? ஒன்னும் ஆக போறதில்லை. இந்த திமுக அரசாங்கம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு எந்த விதமான ஒரு நலவும் செய்யல. ஆட்டோ நலவாரியன்றாங்க. ஆட்டோ தொழிலாளர்கள் எங்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கு பிஜேபியில. அங்க போய் கேட்டோம்னா அவங்களுக்கு மீட்டர் கட்டணம் உயர்த்தப்படவே இல்லை. அவங்க எல்லாருமே பப்ளிக்கிட்ட போய் சண்டை நடக்கும். அவரு ஒரு 50 ரூபாய் கம்மி பண்ணி கேட்பான்னு, இவரு குறைக்க முடியாங்க, பெட்ரோல் விலை ஆயிடுச்சுன்னு, பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னு. ஏன் இந்த காரணம்? அரசாங்கம். இப்ப நீங்க பாம்பே போனேன்னா இந்த பிரச்சனை இல்லை, திருவனந்தபுரத்துல போனீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை, காலிக்கட்ல போனீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா மீட்டர் இவ்வளவுதான். அந்த மீட்டருக்கு மேல ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் பில் வந்துடும். அவர் பாட்டு கொடுத்துட்டு போயிடுவாரு கஸ்டமர், ஆட்டோல ஏறுறவர், டாக்ஸில ஏறுறவர். இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அந்த மினிமம் ஆட்டோ கட்டணத்தை அவங்க நிர்ணயிக்கல.
அதுக்கு பிறகு அது எந்த அளவுலன்னு சொல்லி அதுக்கு எந்த ஒரு வழிகாட்டுதலும் கிடையாது. காரணம், அரசியல்வாதிகள்லாம் ஒவ்வொரு திமுக காரனும் 50 ஆட்டோ 100 ஆட்டோ வச்சிருக்காங்க. அதிகாரிகள் பினாமில ஆட்டோ ஓட்டுறாங்க. இதனால அவங்களால இந்த ஆட்டோ தொழிலாளர்கள் எந்த ஆட்டோக்காரர்கள் பெரிய பெரிய பங்களா கட்டியிருக்காங்க, எந்த ஆட்டோக்காரர்கிட்ட வந்து எடுத்தோடனே ஒரு 50,000 20,000 எடுக்க முடியும்? அவருக்கு எந்த வசதியும் இல்லை. அன்னைக்கு ஆட்டோ ஓட்டினா தான் அன்னைக்கு அவருடைய குடும்பம் நடக்கும்ன்ற ஒரு சூழ்நிலையில தான் சாமானிய கூலி தொழிலாளியுடைய அமைப்பு சாரா தொழிலாளர் நடவடிக்கை. அதனாலதான் மத்திய அரசாங்கம், நரேந்திர மோடிஜி அரசாங்கம் தொழிலாளர்களுடைய வாழ்க்கை முன்னேறணும், தொழிலாளர்கள் 90% அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்கான நலத்திட்டங்களை நீங்க பண்ணாம, அவர்களுடைய குழந்தைகளுடைய கல்வித்தரம் உயர்வதற்காக நம்ம சலுகைகள் செய்யாம, சாலையோர வியாபாரிகளுக்கு வந்து அவங்களுக்கு கந்துவட்டி வாங்குறாங்க. கந்துவட்டி வாங்கி வட்டி கட்டுவாங்களா? அவங்க வந்து வீட்டுக்கு செலவுக்கு பணம் சம்பாதிப்பாங்களா? ஒரு நாள் 2000 ரூபாய் 3000 ரூபாய் கீரை வாங்கிட்டு வந்து வித்து அதுல வரக்கூடிய வருமானத்துல பொழைக்கக்கூடிய எத்தனையோ வயதான மூதாட்டிகள் இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு பேங்க்ல போனா, நரேந்திர மோடிஜி அரசாங்கம் தான் முத்ரா லோன், அவங்க போனா ஒரு லோன் கிடைக்கும் பேங்க்ல, ஒரு 20,000மோ 50,000மோ அவங்களுக்கு ஒரு லோன் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை மத்திய அரசாங்கம் தான் பண்ணுது. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஒரு போர்ட்டல் தொடங்கி அந்த போர்ட்டல் மூலமா அவங்கள ஒரு கணக்கெடுக்கிற வேலை கூட பண்ணல. ஈஸ்வராமெல்லாம் அறிவிக்கும் போது திமுக என்ன சொல்லுச்சு? இவங்க மத்திய அரசாங்கம் எல்லா உரிமைகளையும் எடுத்து, இது உரிமை எடுக்கிறதா? அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அவங்களுக்கு படிப்பறிவு உள்ளவங்க கொஞ்சம் குறைவா தான் இருப்பாங்க. அவங்க அடுத்த குழந்தைகள் வளர்ந்து அவங்க ஒரு இடத்துக்கு போன பிறகுதான் இவங்களுடைய வாழ்க்கை வந்து தரம் உயரும். அதனாலதான் மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு அமைப்பு சாரா தொழிலாளியையும் மத்திய அரசாங்கத்தினுடைய போர்ட்டல்ல கொண்டு வந்து அவர்களுக்கான நலத்திட்டங்கள் பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப பொருளாதாரத்தை பின்தங்கிய கன்னியாகுமரி எல்லாமே பாத்தீங்கன்னா வீடுகள் கட்டியிருப்பாங்க. அது வந்து ஆவாஸ் யோஜனா. இந்த வீடு ஆவாஸ் யோஜனால பிரதமருடைய திட்டத்துல கட்டப்பட்டு அவங்க வீடுன்றதே அவங்களுக்கு பெரிய கனவா இருந்தது. இன்னைக்கு அதை கட்டி முடிச்சுட்டாங்க. சுகாதாரமான இந்தியானாலே எங்க பார்த்தாலும் குப்பை கூழம் இங்க வந்து சுத்தமா இருக்காதுன்னு தான் வெளிநாட்டுக்காரங்க பேசிட்டு இருந்தான். இன்னைக்கு நம்ம நாடு வந்து ஸ்வச் பாரத், அது ஒரு ஸ்கீம். அது வந்து தூய்மையான பாரதம் நரேந்திர மோடிஜி கொண்டு. அதனால இந்த மாதிரி உள்ள நிகழ்ச்சிகளை கடுமையாக கண்டிப்பதோடு, கோவில்கள் கொள்ளை, கோவில்கள்ல படுகொலைகள், கோவில்கள்ல வேலை செய்யக்கூடிய பூஜாரி கூட பாதுகாப்பு. ஒரு பூஜாரி தட்டுல அவருக்கு என்னைக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்கும். பெரிய பெரிய கோயில்ல வருமானம் தட்டுல. சின்ன கோயில் கிராம கோயில்ல போய் பாருங்க, அவருக்கு என்ன கிடைக்குது? அவருக்கு ஒரு நல்ல ஊதியம் கொடுக்க கூடாதா? பெரிய கோயில்ல கூட வருமானத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு போறீங்களா? இங்க வந்து இன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோவில்லையோ திருவண்ணாமலை கோயில்லையோ ஐலண்ட் சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு கபாலீஸ்வரர் கோயில்லையோ பெரிய பெரிய கோயில்கள்லாம் இருக்கு. அந்த கோயில்ல எவ்வளவு பெரிய வருமானம் வருது. அந்த கோயில்ல வரக்கூடிய வருமானங்கள் ஏன் வந்து கிராம கோயில்ல உள்ள அந்த பூஜை செய்யக்கூடிய பூஜாரிகளுக்கு ஒரு ரீசனபிள் சேலரி ஏன் கொடுக்க கூடாது? அவங்க இந்த 1 ரூபா 50 ரூபா இதை நம்பி பூஜாரிகள் அங்க வந்து ஒவ்வொரு கோயிலையும் பணியாளர்கள் இருக்காங்க. கோயில பெருக்கிறவங்க, சுத்தம் செய்யறவங்க, கோயில்ல வந்து மணி அடிக்கிறவங்க, நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க, அவங்களோட வாழ்க்கை 40 வருஷமா பார்த்தாலும் 60 வயசா இருக்கும். அவருக்கு 20 வயசுல வந்திருப்பாரு. இன்னைக்கு அதே ரொம்ப மோசமான நிலைமை. அங்க வரவங்க யாரும் அவங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம இந்து கோவில்கள்ல உள்ள நிலைமை இது. இதே காவலாளிகள் ஒரு மசூதியில் கொல்லப்பட்டிருந்தால், இல்லைன்னா ஒரு சர்ச்சில் கொல்லப்பட்டிருந்தால் என்ன நிலைமை வந்திருக்கும்? இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்ட நிலையை அவங்க உருவாக்கி இருப்பாங்க. அதை உருவாக்கக்கூடிய சக்தி இந்துக்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய அரசாங்கம், மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் நினைக்கிறது. இந்த அரசாங்கத்தை எதிர்த்து அமைப்பு சாரா தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்க வந்து கட்டமைத்து நடத்துவோம் என்பதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் தெரிவித்தார். ராதாகிருஷ்ணன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு சாரா தொழில் பிரிவினுடைய மாநில தலைவர். ராஜபாளையம் அருகில தேவதானம் என்ற பகுதியில இருக்கக்கூடிய மச்சானம் தவிர்த்தருளிய சுவாமி திருக்கோயில 10ஆம் தேதி கொள்ளையர்கள் கொடூரமாக 2 காவலர்களை படுகொலை செய்வதை கண்டித்தும் அவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும் அந்த தொழிலாளர்களுடைய குடும்பத்திற்கு மாநில அரசாங்கம், குறிப்பாக அறநிலையத்துறை சார்பில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 30 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரியும் நம்முடைய முதலமைச்சருக்கும் அறநிலையத்துறை கமிஷனருக்கும் ஆணையருக்கும் நாம் வந்து பெட்டிஷன்
அனுப்பியிருக்கோம். இந்த கோரிக்கைகள் உடனடியாக காலதாமதம் இல்லாமல் உடனடியாக அவர்களுக்கு இந்த நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். கொலையாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அதற்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஒருத்தர் பிடிபட்டிருக்கார், இன்னொருத்தர் பிடிபடலைன்றாங்க. எத்தனை பேர் பிடிபட்டாங்களோ பிடிபடவில்லையோ, உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையான சட்டங்களின் கீழ் அவர்களுக்கு தண்டனை, சட்டத்தினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத் தர வேண்டும் என்ற கோரிக்கையை நம்ம வலியுறுத்துறோம். அதோடு மட்டுமல்லாமல் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவினுடைய சார்பில் எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன்ஜி அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவோம் என்றும் தெரிவித்துக் கொள்கிறோம்.